ஹலோ டியூட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் விஜய். இன்னைக்கான வீடியோவில் 2 தரமான ஏஐ வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, என்னென்ன ஏஐ வெப்சைட்டுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அப்ளிகேஷனோட பிங் இமேஜ் கிரியேட்டர். இந்த ஏஐ வெப்சைட்டில் நீங்கள் சோசியல் மீடியா ப்ரொஃபைல், நேம் ப்ரொஃபைல் அண்டு லோகோ எடிட்டிங், பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங், இப்படி எக்கச்சக்கமான எடிட்டிங் இந்த ஒரே வெப்சைட்டில் எடிட் பண்ணலாம். இந்த ஏஐ வெப்சைட்டை வச்சு எடிட் பண்ண எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை ஒன் டைம் விசிட் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் தேவைன்னா கூட நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிக்கலாம். உடனே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளோட சர்ச் பாரில் பிங்க் இமேஜ் கிரியேட்டர்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சு பார்த்தீங்கல்ல, இமேஜ் கிரியேட்டர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் டிசைனர், அதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சைன்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுற ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று, இதில் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாமல் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் தேவைன்னா நீங்கள் ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், உடனே சென்ட் பண்ணிடுறேன். ப்ராம்ப்டை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் கிளாத் கலர் அண்டு உங்கள் நேம் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் என்னோடய நேமை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு கிரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சாம்பிள் நமக்கு கிடச்சிருக்கு. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான 3D நேம் ப்ரொஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா 3 டாட், இதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ஃபோட்டோவோட குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா அண்டு அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாலே போதும், அதுவாகவே உங்கள் ஃபோட்டோவோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். சரி, எப்படின்னு பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுளோட சர்ச் பாரில் photo.comனு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏஐ வெப்சைட் பேஜுக்குள்ளே போயிடும். அதில் ஓப்பன் இமேஜ்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா ஏஐ அப்ஸ்கேலர், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். இமேஜோட குவாலிட்டி எவ்வளவு லோவாக இருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த இமேஜோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா டிக் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதில் கொடுத்து நீங்கள் இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே ஃபோட்டோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா பிஜி ரிமூவர்னு எண்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா கலர், இதில் என்ன கலர் கொடுத்து வேணாலும் உங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் எடிட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கீழே தெரியுது பார்த்தீங்களா டவுன்லோட் சிம்பிள், இந்த டவுன்லோட் சிம்பிளை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இது போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.